வீடியோல நம்ம வந்து PHP பத்தின ஒரு டீடைல்டு ஓவர்வியூ நம்ம பார்த்தோம். ஸோ PHP எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பத்தின ஒரு டீடைல்டு ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம PHP எப்படி நம்ம செட் பண்றது, லோக்கல் டெவலப்மென்ட் என்வாயர்ன்மென்ட் எப்படி செட் பண்ணி அதுல நம்ம எப்படி வொர்க் பண்ண போறதுன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாட் இஸ் ஏ PHP வெப் சர்வர்? வெப் சர்வர்னா என்னன்றத பத்தி நம்ம ஒரு பேசிக் ஐடியா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெப் சர்வர் அப்படின்னா ஒரு கிளையண்ட் இருப்பாங்க. அதாவது நம்ம யூசர் ப்ரௌசர்லயோ இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்தோ அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஒரு வெப் சர்வருக்கு, அதாவது சர்வர்னாலே ஹார்ட்வேர் பேஸ்ட் தான். ஸோ சர்வருக்கு ரெக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் பண்ணி அந்த சர்வர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, PHPயோட இன்டர்பிரிட்டர் வெப் சர்வருக்கு பாஸ் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி என்ஜின்எக்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு வெப் சர்வர்ஸ். ஸோ அடுத்து அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெப் சர்வர் PHP ஃபைல்ஸ் சர்டைன் பர்ட்டிகுலர் ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி பாப்புலேட் பண்ணி தென் இட் வில் கிவ் பேக்ஸ் டு த சர்வர் ஹார்ட்வேர். சர்வர் ஹார்ட்வேருக்கு ரெக்வஸ்ட்டை பாப்புலேட் பண்ணோம். அண்ட் அகெயின் அந்த பாப்புலேட் பண்ண ரிசல்ட்டை சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் எ வெப் சர்வர் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் வெப் சர்வர் ஒர்க் ஆகும். அண்ட் செகண்ட், வெப் சர்வர்லேயே உங்களுக்கு நிறைய டைப் இருக்கு. the ஃபர்ஸ்ட் ஒன் வெரி பாப்புலர் பார்த்தீங்கன்னா, அதாவது PHPயை பொறுத்த வரைக்கும் வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சர்வர். ஒன் இஸ் அப்பாச்சி அண்ட் அதர் ஒன் இஸ் என்ஜின்எக்ஸ். ஸோ ரெண்டுமே வேற வேற டைப் ஆஃப் வெப் சர்வர், பட் இட் சர்வ்ஸ் PHP ஃபைல்ஸ். ஸோ PHP எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா PHP, அப்பாச்சி அண்ட் டிபி எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஒரு ஒரு காம்போனண்ட்டாக நம்மளாக தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ tedious ப்ராசஸ் விச் வில் ஒர்க் ஒன்லி ஆன் தி ப்ரொடக்ஷன் லெவல் என்வாயர்மெண்ட். ப்ரொடக்ஷன் லெவல் என்வாயர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேனுவல் இன்ஸ்டாலேஷன் சூஸ் பண்ணுவோம் ஓவர் தி டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have XAMPP, MAMP, WAMP. அதாவது பார்த்தீங்கன்னா XAMPP அப்படின்றது இட்ஸ் அ பேக்கேஜ், ஆல் இன் ஒன் சொல்யூஷன். உங்களுக்கு அதில் வந்து அப்பாச்சி சர்வரும் இருக்கும், PHP இன்டர்பிரேட்டரும் ரன் ஆகிட்டு இருக்கும், அண்ட் MySQL ஆர் MariaDBயும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டேட்டா பேஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ கான்ஃபிகர்டாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ்க்கு, லினக்ஸுக்கு அண்ட் ஈவன் ஃபார் தி மேக் ஓஎஸ்க்கு XAMPP கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீ கான்ஃபிகர் சொல்யூஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்சைடும் இருக்குது, டவுன் சைடும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ கான்ஃபிகரேஷன். ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் அப்பாச்சி ஃபவுண்டேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஜஸ்ட் நீங்கள் வந்து போயிட்டு XAMPP டவுன்லோடுன்னு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்வாயர்மெண்ட் செட்டப் வந்து ஒன்லி கம்ஸ் டு 8 or 8.5 அந்த மாதிரி. அதாவது ஒரு PHP வெர்ஷன் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், மல்டிபிள் PHP வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் தெர் இஸ் அ கேட்ச். WAMP அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இட் கேன் லெட் யூ சூஸ் வாட் PHP வெர்ஷன் யூ வாண்ட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். WAMPல மட்டும், மேம்ப்புக்கோ XAMPPக்கோ கிடையாது. இது WAMP, WAMP. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் சூஸ் த வெர்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் செட்டப் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிடியஸாக இருக்கும், விச் ஐ வில் ஷோ யூ இன் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டியூட்டோரியல்ஸ். ஓகே. அண்ட் மை பெட்டர், என்னோட பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் வர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் டாக்கர் பேஸ்ட். ஸோ என்னோட டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் virtual machines based. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஓப்பன் ஆல்டர்னேட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Oracle virtual box. So which is very very great comparing to நீங்கள்
நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லேர்னர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் டாக்கர் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா படிக்கணும். ஃபார் அ பிகினர் டாக்கர் அப்படின்னா இட்ஸ் அ பேக்கேஜ் விச் ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் எ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் இண்டிவிஜுவல் விர்ச்சுவல் மிஷின் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஓஎஸ். ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் டாக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து காமன், லைக் ஆப்ரேட்டிங் ஓஎஸ் இஸ் அ காமன் திங். பட் ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் மட்டும் ஐசோலேட் பண்ணியிருக்கோம், which will be covered in the separate video. Third, XAMPP எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு I already said, நீங்கள் XAMPP டவுன்லோடுன்னு கூகுளில் போட்டிங்கனாலே யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூ கேன் கெட் இட். அண்ட் அதில் இருக்க டவுன் சைடு என்ன பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மல்டிபிள் PHP வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 7.3 ஐதர் நீங்கள் வந்து 7.3 இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைனா 8 ஆர் 8.1 ஆர் 8.2 தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் PHP வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் MySQLையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் ப்ரொடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் யூ ஹாவ் டு கோ ஃபார் தி virtual host for that. ஸோ virtual host பற்றி நம்ம இன்னும் எக்ஸைட்டிங்காக நம்ம படிப்போம். வெப் சர்வர்ஸை பற்றி ஒரு தனி வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ வெப் சர்வர்ஸை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வரும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ virtual host. அண்ட் ஒர்க்கிங் ஆன் த இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மிஷினில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். பட் அதே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டொமைன் ஹோஸ்ட்டில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது அதோட என்வாயர்மெண்ட் டிஃபர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அதாவது நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட் செட் பண்ண போகிறீங்களோ அதையே இதை ரெப்ளிகேட் பண்ணி உங்களோட லோக்கல் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டாக செட் பண்ணுங்கள். ஆர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், ரைட்? அண்ட் ஸோ திஸ் இஸ் இந்த வீடியோவில் நம்ம இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம் கோடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.